ஹலோ ஆல், ஐம் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இங்கிலீஷ் வந்து ஏன் படிக்கணும், இங்கிலீஷ் வந்து ஏன் கற்றுக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜை ஏன் பேசணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்னா ஒரு டஃபஸ்ட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஃபீலை வந்து மாற்றுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்பேரிங் டு த மற்ற லாங்குவேஜ். ஓகேவா? நீங்கள் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் நினைக்கிறோம் இங்கிலீஷ் கற்றுக்கிறது கஷ்டம், இங்கிலீஷ் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு லாங்குவேஜ், அதை பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஆனால் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறாம இருந்தீங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்னென்ன, ஓகேவா? இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அதனால நம்ம ஆகக்கூடிய ஃபியூச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லி முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாமே பயந்துக்கிட்டு பேசாம விட்டுரும். நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஸோ நான் அப்படி வந்து ஸ்கூல் டைம்லையும் சரி, காலேஜ் டைம்லையும் சரி, நான் இங்கிலீஷ் வந்து பேசுனதே கிடையாது. இங்கிலீஷ் வந்து எனக்கு அவ்வளோவா வரவும் வராது. ஏன்னா என்னோட என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மதர் டங் தமிழ் தான் வந்து பேசுவாங்க. மற்றபடி இங்கிலீஷ் வந்து பேசக்கூடிய பெர்சன்ஸ் வந்து நான் பழக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சர்க்கிளில் கிடையாது. அதனால இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, என்னோட ஸ்கூல் டைம்லையும் சரி, காலேஜ் டைம்லையும் சரி. பட் எனக்கு ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் த காலேஜ் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பக்கம் போனாலுமே வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இங்கிலீஷ் தான் கேட்குறாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலில் நான் இன்டர்வியூ போனேன். அதுதான் என்னோட லைஃப்ல நடந்த சீக்ரெட். ஓகேவா? அந்த சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதே மாதிரி அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பர்டிகுலர் ஸ்கூல் போனேன். அந்த ஸ்கூல் நேம் சொல்ல முடியாது. அங்க என்ன நடந்துச்சு, இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க பசங்க. அவங்க லைஃப் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாலும் சரி, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இங்கிலீஷ் கத்துக்கிட்டவங்க எப்படி இந்த லைஃப் மூவ் பண்ணிட்டு போவாங்க, இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க, அதாவது இங்கிலீஷ் வந்து பேசவே பயமா இருக்கு, இங்கிலீஷ் கத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க தான் இப்போ என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி லேர்ன் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அது எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, நான் என்னோட ஸ்கூல் டைமில் இங்கிலீஷ் வந்து நான் அவ்வளோவா பேசலை. எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வந்து நான் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். என்னோட லைஃப்பில் இங்கிலீஷ் கான்வர்சேஷன், இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா பார்ப்பேன். என்னோட பிகினர் ஸ்டேஜில் வந்து எடுத்தோட இங்கிலீஷ் நான் போக கிடையாது. ஏன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட சொந்த முயற்சியில் நானே பேசுவேன். தனிப்பட்ட முறையில் நானே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ பேசுகிறப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் எனக்குள்ள கிடச்சிச்சு. ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே வந்து இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தமே தெரியாமல் நீங்கள் பேசுவீங்க. அப்போ தப்பாக தான் நம்ம பேசுவோம். அதனால தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் வார்த்தைகளை வந்து நீங்கள் டெய்லி பேசி பழகணும். ஓகேவா? அப்படி நீங்கள் டெய்லி பேச ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஐ ஸ்போக் வெரி வெல். ஓகேவா? நான் வந்து பார்க்காம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்தாலும் கிராமர் மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சரியாக பேச முடியாமல் தப்பான வழியில் பேசுறதுக்கான வேயை சூஸ் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு கிராமர் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எடுத்தோடனே வந்து கிராமர் நம்ம வந்து லிட்ரேச்சர் கிடையாது, ஒரு பொயட்ரி கிடையாது, நம்ம இங்கிலீஷ் வந்து நிறைய பேசணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை மேக் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா பெரிய வார்த்தையை ஈஸியாக மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சின்ன வார்த்தையிலேருந்து ஆரம்பிங்க, சின்ன வேர்டு வந்து கற்றுக்கங்க, அது பிறகு வார்த்தையை வந்து பில்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இதாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா ஏஐ வந்துருச்சு. டெய்லி ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஏஐ கூட பேசினாலே வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை வந்து சொல்லும். இந்த கிராமர் மிஸ்டேக் நீங்க பண்றீங்க, அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். நானும் நிறைய ஏஐ இருக்கு, அதை நீங்க தான் சர்ச் பண்ணணும். ChatGPT இது மாதிரி நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு ஏத்த வெப்சைட் இருக்கும், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ கண்டுபிடிங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து ஃபீஸ் நிறைய வாங்குறாங்க, அதுக்கேற்ற லேர்னிங் கெப்பாசிட்டி வளர்த்துக்கிறவும் மாட்றாங்க, வளர்த்துக்கிறதுக்காக சொல்லவும் மாட்றாங்க. பட் உங்களுக்கான வே எது பெஸ்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி வேயை நீங்க சூஸ் பண்ணணும். அது ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில தான் வரும். ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் நான் என்னோட பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். யூடியூப்ல கான்வர்சேஷன் வீடியோஸ் தான் அதிகமாக கேட்பேன். பாட்காஸ்ட் வந்து அதிகமாக கேட்பேன். அப்படி கேட்க எனக்கே ஒரு இம்ப்ரூவ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆச்சு. அதையே நான் உங்களுக்கு சொல்றேன். டெய்லி கான்வர்சேஷன் வீடியோ பாருங்க, பாட்காஸ்ட் கேளுங்க. இங்கிலீஷ்ல நீங்களே பேசுவதற்கு என்னென்ன வழி இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசுறாங்களா, அவங்களோட சேர்ந்து நீங்களும் இங்கிலீஷ்ல பேசுங்க. சில வார்த்தைகள் மட்டும் பேசுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, யார் சிரிச்சாலும் சிரிச்சுட்டு போறாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க இங்கிலீஷ் பில்ட் பண்ணா மட்டும்தான்
உங்கள் லைஃபவே வந்து மாற்ற முடியும், உங்கள் கெரியரவே மாற்ற முடியும். உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே உங்களை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ என்னையும் அப்படி தான் பார்த்தாங்க. எடுத்தோன்னே இங்கிலீஷ் பேசுகிறேன், தப்பு தப்பாக பேசுகிறேன், சிரிச்சாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் அதை வந்து கண்டுக்கல. ஆனால் ஒரு ஒரு பிளேஸில் போய் நான் ஒர்க் பண்ணுறப்போ என்னோட ஸ்போக்கனை பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் நம்ம பரவாயில்ல நல்லா பேசுகிறோமே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கிலீஷ் வந்து கஷ்டம் கிடையாது. இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசலாம். நான் சொன்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி கான்வர்சேஷன், பாட்காஸ்ட்டு நீங்களே வந்து ஓன் ப்ராக்டிஸ் பேசி பழகுங்க. தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களா சில வார்த்தைகள் சொல்லி சொல்லி பழகுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கிலீஷ் நான் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்களுக்கும் கற்றுக்கிறாமல் இருக்கவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். என்னோட ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் ஸ்டடி காலேஜ், பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ அட்டன் த ஒன் ஆஃப் த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். ஓகேவா? அந்த இன்டர்வியூவில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஓகே தான். பட் என்னோட இங்கிலீஷ் ஸ்போக்கன் வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்துச்சு. இங்கிலீஷ் என்னால் பேச முடியலை. அப்போ வந்து சார் உங்கள் இங்கிலீஷ் ஸ்போக்கனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் 2 months ஐ வில் கிரியேட் இன் மை செல்ஃப். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பார்த்துட்டு அதுக்கான எஃபர்ட்டை போட்டேன். இங்கிலீஷ் பேச முடிஞ்சு இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். பட் இது இன்னொன்று நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இன்டர்வியூ போன அந்த ஸ்கூல் பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் கவனிச்சேன். ஓகேவா? அது வந்து சென்னையில் தான் இருக்க ஸ்கூலு. நான் சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே நான் கவனித்தேன். அந்த பசங்க எல்லாமே வந்து ஸ்போக்கன் வந்து மேக்ஸிமம் 6 to 10 செவன்ஸ் கூட படிக்கிற பசங்க வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. அவ்வளோ தூரம் நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் சரி, இங்கிலீஷ் ஸ்போக்கனையும் சரி, பேசுறதுக்கு நம்ம வந்து எப்படி கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பக்கா பெர்ஃபெக்டான ஒரு பர்சனாக வராங்க. அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் லைஃப்பில் போயிடுவாங்க. அதே இது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, லோக்கல் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க, இவங்க எல்லாமே வந்து அவ்வளோ கம்யூனிகேஷன் வளர்த்துக்கிறாங்களா? அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் ப்ளஸ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து பில்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். நீங்களே உங்கள் குழந்தைகளை செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்களே உங்களா செக் பண்ணி பாருங்கள். யார் இங்கிலீஷில் நிறையா பேசி பழகிட்டு சப்ஜெக்ட் நாலேஜும் கேதர் பண்ணி வர்றாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில், அதாவது ஒரு 10 இயர்ஸ் காலேஜ் முடிச்சு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லேயே வந்து ரூல் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா? பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. எப்படி ரூல் பண்ணாங்க? அவங்க கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் அண்ட் சப்ஜெக்ட் எப்படி வந்து நம்ம இந்தியா ரூல் பண்ண முடியும், ஐடியாஸ் கேதர் பண்ணுறது, அந்த மாதிரி ஐடியா கேதர் பண்ணனால நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க ரூல் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ஒரு ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு வகை எல்லாத்தையுமே வந்து ராஜா அப்படி ஒரு கிங்கா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம போக முடியும். என்னோட லைஃப்பில் நான் பெர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதா மட்டும் இல்லாமல் உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜும் சேர்த்து கேதர் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ராஜாவாக தான் இருப்பீங்க. அதே இது நீங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணாமல், இங்கிலீஷ் ஸ்போக்கனை டெவலப் பண்ணாமல், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் லேபராக தான் இருப்பீங்க, ஒரு சிப்பாயாக தான் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் ராஜாவாகணும் அப்படின்னா உங்களோட ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சிப்பாய் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணாதீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்க சிப்பாயா இருக்கணுமா, ராஜாவா இருக்கணுமா? நீங்க ராஜாவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ராஜாவாக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சீக்ரெட். நான் கத்துக்கிட்டது அன்னைக்கு ஒரே நாள்ல நான் கத்துக்கிட்டேன். இவ்வளோ ஆக்டிவிட்டியா பசங்க இருக்காங்க. ஸ்கூல் டைம்லேயே வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்குமோ அவ்வளோ ஸ்கில் அந்த ஸ்கூல் பசங்கிட்ட இருக்கு. நான் அதை கத்துக்கிட்டேன். அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, நீங்களும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்க. ஓகேவா? நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை டெய்லி இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே வந்து உங்களோட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். யூ கேன் சர்வே ஃபார் ஈஸிலி. ஓகேவா? உங்கள் லைஃபை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இதனோட பர்சனல் அட்வைஸ் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒன் டேல கற்றுக்கிட்ட சீக்ரெட்டு தான். நம்ம ஸ்கூல் பசங்க இங்கே எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், நம்மளும் கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். நீங்கள் கற்றுக்கிறாம ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தப்பாக தான் போய் முடியும். ஃபஸ்ட்டு லேர்ன், அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ.